கர்த்தருடைய நல்ல நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வாசிக்கிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த காத்திருத்தல் என்கிற நிகழ்வு ஒவ்வொருவருக்கும் வேறுபடுகிறதாகவே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் தாமதிப்பதினால் அநேக நன்மைகளை இழந்து போய் விடுகிறார்கள். அது சில மணித்துளிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அநேகர் நெடுங்காலமாய் தன்னுடைய நன்மைகளுக்காய் காத்திருக்கிறார்கள். இப்படி காத்திருக்கும் பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு விரும்பின காரியங்களை தீவிரமாய் ஒரு நாள் செய்கிறார், அவர் குறித்த நாளிலே. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜீவ விருட்சம் போல துளிர்க்கிறதா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் தந்த வார்த்தைகளை நாம் பிடித்து கொண்டவர்களாக காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காத்திருக்குதலின் நேரம் நமக்கு இளைப்பை கொண்டு வராமல் இருக்கும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தார்கள். எதற்கென்றால் மேகம் எப்பொழுது எழும்பும் பிரயாணப்படலாம் என்று. ஏனென்றால் தேவ சமூகம் அந்த மேகம் அவர்களுக்கு முன் சென்றால் மட்டுமே அவர்களுக்கான காரியங்களை அது செய்து முடிக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பார்வைக்கு சரியானபடி செய்ய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது மோசே மலையின் மேலே இருந்து இறங்கி வருகிறதற்கு கால தாமதமான போது அவர்கள் காத்திருக்க மனதில்லாதபடி தனக்கென ஒரு விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள். இதனால் தேவனுடைய கோபத்திற்கு உள்ளானார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காத்திருக்கிற நேரங்களிலே தேவனை விட்டு தூரம் போய் விடாதபடி நாம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவனுடைய 17ஆவது வயதிலே அவன் அந்த சொப்பனத்தை கண்டான். ஆனால் அந்த சொப்பனத்தின் நிறைவேறுதல், தரிசனத்தின் நிறைவேறுதல் 30ஆவது வயதிலே தான் காணப்பட்டது. இடையில் உள்ள 13 ஆண்டுகளும் இந்த தரிசனத்திற்கு நேராக அவன் நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கால தாமதமாகிறதென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய தரிசனத்திற்கு நேராய், வாக்குத்தத்தங்களுக்கு நேராய் நாம் நடத்தப்படுகிறோம். நாம் வாக்குத்தத்தத்தை கிட்டி சேருகிறோம் என்ற நினைவோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். இங்கு லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலே சிமியோன் என்ற மனுஷன் இருக்கிறார். அவர் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயிருந்தான். அவன் எதற்காக காத்திருந்தான் என்றால் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தானா. இப்பொழுது அவனுக்கு பரிசுத்த ஆவியானவராலே சொல்லப்படுகிறது, நீ கிறிஸ்துவை காணும் முன் மரணமடைய மாட்டாய் என்ற ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இந்த சிமியோன் அங்கு பாதுகாக்கப்படுகிறவன் உடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை அவனை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் எதற்காய் காத்திருக்கிறோம் என்று 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் ஆவியின் ஏவுதலின்படி அங்கு ஆலயத்திற்கு வருகிறான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார். அந்த ஆவியின் ஏவுதலின்படியே அந்த எதற்காய் காத்திருந்தானோ அதற்கு நேராய் நடத்தப்படுகிறான். இப்பொழுது 28ஆம் வசனத்திலே எந்த வார்த்தையை காதினால் கேட்டாரோ அதை தன்னுடைய கைகளால் சுதந்தரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் வர வேண்டும். நாம் எதற்காய் காத்திருக்கிறோமோ, எந்த வார்த்தையை காதினால் கேள்விப்பட்டோமோ அதை நம் கண்கள் காண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை சுதந்தரிக்க வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வாக்குத்தத்தமாகிய தேவ வார்த்தை நம்மோடு கூட இருக்குமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. நம்ம கொடுக்கப்பட்ட அந்த தரிசனங்கள் நம்மை பாதுகாப்பதோடு மாத்திரமல்ல, நாம் ஜீவ விருட்சம் போல் வளருவதற்கு அந்த நாட்கள் போதுமானதாக இருக்கிறது. ஆகவே காத்திருக்கிற நேரங்களிலே தேவ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே அநேக நன்மைகளுக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும்படி நீர் காத்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.